10 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன சமூக ஆர்வலர் அம்ரீஷ் சேமாட்டின் குடும்பத்தாருக்கு அரசாங்கம் 3 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பின் அமல்படுத்தலை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அனுமதி வழங்கியது. அப்பீல் நீதிமன்றத்தில் அரசாங்கம் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடு தீர்ப்பாகும் வரை அந்த இழப்பீட்டுத் தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்து அரசாங்கத்திற்கு தற்காலிக விலக்கு வழங்கி நீதித்துறை ஆணையர் ஜலிதா ஜைடான் உத்தரவிட்டார். முன்னதாக அம்ரியின் மனைவி நூர் ஹயாத்தி அரிஃபின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேந்திர ஆனந்த் இந்த வழக்கு அரசு பொது நிதியை சார்ந்தது என்பதால் தீர்ப்பின் அமல்படுத்தலை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தனது கட்சிக்காரர் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். என்றாலும் அம்ரீஷ் சேமாட் காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணை மேல்முறையீட்டு வழக்கின் முடிவு எப்படி இருந்தாலும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.